எனக்கு நான் லவ் அண்ட் செக்ஸ் அப்படிங்கிற தலைப்புல பேசணும். ஆனா நான் நேரோ பண்ணாம வைடா நான் பேச விரும்புகிறேன். வேற சில லிஸ்ட்ல வேற சில விஷயங்கள் கூட இருக்கிறது, அவைகளையும் சேர்த்து கொண்டு தியானிக்க விரும்புகிறேன். இங்க எனக்கு எல்லாம் என்னுடைய மகன் மகள் வயசுல இருக்கிறீங்க. ஓகே, என்ன வயசுல இருக்கிறீங்க எல்லாரும்? எந்த வயசுல இருக்கிறீங்க? மை சன்ஸ் அண்ட் மை டாட்டர்ஸ். ரைட்டா? புரியுதா? என்ன வயசுல இருக்கிறீங்க? என்னோட மகன் மகள் வயசுல இருக்கிறீங்க. அப்போ ஒரு அப்பாவா நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த ஆலோசனைகள் ரொம்ப முக்கியம். Maybe your biological father will not talk to you about this. நான் கூட என்னுடைய பிள்ளைகள் கிடியன் ஜோசப் அவங்க கிட்ட பர்சனலா இதை பத்தி பேச மாட்டேன். ஆனா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதரா எல்லாரும் பேச தவிர்க்கிற ஒரு தலைப்பை இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச போறேன். பெரிய ஆளுங்க கூட இந்த சப்ஜெக்ட பேச அவாய்ட் பண்ணிடுவாங்க. உங்க காலேஜ் லெக்சரர்ஸ், ஸ்கூல் வாத்தியாருங்க, டீச்சருங்க, அவங்கெல்லாம் கூட இதை பேச தவிர்த்துருவாங்க. அதனால எது பெற்றோர் பேச தவிர்க்கிறாங்களோ அதை இப்பெல்லாம் இது பேசுது. இது நன்மையானதை பேசுதானா? இல்ல. பொல்லாங்கை, தீமையை, பாவத்தை பேசுது. This is not a good source to refer to. எனக்கு தெரிஞ்சு குட் சோர்ஸ் டு ரெஃபர் டு இஸ் திஸ் ஒன். இதுதான் நம்ம ரெஃபர் பண்றதுக்கு நல்ல சோர்ஸ். எதுதான்? இதுதான். அப்போ இதுல இருக்குதேன்னு கதை விடாதீங்க. இது மட்டும் இதுல இல்ல, வேற என்னென்னமோ இதுல இருக்குது. கரெக்டா? என்ன பாக்குறீங்களா? நான் சொல்றதை கேக்குறீங்களா? நல்ல ஆலோசனைக்கு, குட் அட்வைஸ்க்கு எதுக்கு போனா போதும்? இதுக்கு போனா போதும். இதுல இருந்து கொஞ்சம் பார்க்கலாம். 19ஆம் வசனத்தை திருப்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஐ வில் பில்ட் த ஃபவுண்டேஷன், அப்புறம் கோர்க்குள்ள போலாம். என்ன? மாம்சத்தின் கிரியைகள் எப்படி இருக்கு? வெளியரங்கமா இருக்கிறது. எல்லாருக்கும் பென் பேப்பர் கொடுத்தாங்களா? இந்த கிளாஸுக்கு மட்டும் நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன். அடுத்த செஷன்ல பேசுறப்போ இந்த லிஸ்ட படிக்க சொல்ல போறேன். 5 நிமிஷம் முன்னாலேயே நான் இன்னைக்கு முடிச்சிருவேன். நீங்க எல்லாம் பர்சனல் ப்ரேயர் டைமுக்கு சான்ஸ் தர போறேன் இன்னைக்கு என் செஷன்ல. அதுல நீங்க என்ன பண்ணணும்? லிஸ்ட்ல எழுதணும் எதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். வாட் ஆர் த ஒர்க்ஸ் ஆஃப் த ஃபிளஷ்? மாம்சத்தின் கிரியைகள் எவைகள்? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். இது 4மே சரீரத்தில் செய்யற பாவம். இது 4மே சரீரத்தில் செய்யற பாவம். ரிப்பீட் பண்ணலாமா? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். இன்னொரு வாட்டி சொல்லலாமா? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். இது 4ம் எதுல செய்யற பாவம்? சரீரத்துல செய்யற பாவம். ஓகே. ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணும், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணும்
கர்த்தர் ஏற்படுத்தின அமைப்பு. இந்த சரீர அமைப்பு God created. ஏற்படுத்தி ஒரு உறவை வச்சாரு, ரிலேஷன்ஷிப் வச்சாரு. அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு குடும்பம்னு பேரு. என்னன்னு பேரு? உறவு. எங்க முடியணும்? எங்க ஆரம்பிக்கணும்? குடும்பத்துல. சொல்லுங்க, குடும்பத்துல. சரி, குடும்பம்னா கணவன் மனைவி. நல்லா கவனிங்க நான் சொல்றத. ஒரு பெண்ணுக்கு தேவையானது ஆணிடத்தில் இருக்கிறது. ஒரு ஆணுக்கு தேவையானது பெண்ணிடத்தில் இருக்கிறது. ஆண்களுக்கு தேவையானது பெண்களுக்கு இல்ல. நல்லா என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஒரு ஆணுக்கு தேவையானது ஒரு பெண்ணிடத்தில் இருக்கிறது. இது ரெண்டும் சட்டப்படி சபையினுடைய வழிநடத்துதலின்படி கணவனும் மனைவியுமாக சேர்ந்தாத்தான் அது குடும்பம். புரியுதா? அரசாங்க சட்டத்தின்படியும் சபையினுடைய வழிமுறையின்படியும் சேர்ந்தா அதுக்கு பேர் என்ன? குடும்பம். இத மீறிட்டு வேற எந்த மாதிரி உறவா இருந்தாலும் அது இது 4ல் 1. கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது குடும்பம். இன்னும் ஒரு படி தாண்டி தாம்பத்தியம். ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாள், ஒரு விழா. யார் விழா எலும்பு நான் எடுத்து யாருக்கு நான் ஃபிட் பண்ணிடுறது இல்லை. எதை நான் எடுத்து எதை நான் சேர்த்துறது இல்லை. ஏற்ற துணை. அந்த நாளுக்காக காத்து கொண்டு இருக்க வேண்டும். மேற்கத்திய கலாச்சாரம், டேட்டிங் அப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில அதற்கு அனுமதிக்க கூடாது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, திருமணத்துக்கு முன்னால பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணிக்க வேண்டும். Commit to live a holy life in your personal body. சம்பந்தமா திருமணத்துக்கு முன்னால பரிசுத்தமாய் வாழ்வது ஒரு தவம். தவம் தவம்னா புரியுதா? உபவாசம். உபவாசம்னா புரியுதா? சாப்பிடாம இருக்கிறது அல்லது கட்டுப்படுத்திக் கொள்வது. அது ஒரு தவம். ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிங்கறத கொஞ்சம் அப்படி வச்சிடலாம். சமுதாயத்துல நாம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். சவால் தான் இது. இட்ஸ் ரியலி சேலஞ்சிங். ஆனா அப்படி வாழ்ந்தால்தான் மேன்மை. குறிப்பா பெண் பிள்ளைகளுக்கு ஃப்ரீடம். இது என் தங்கச்சி மகோ, மை ஓன் பயாலஜிக்கல் சிஸ்டர்ஸ் டாட்டர். இவ்வளவுதான் என்னோட ஃப்ரீடம். மாமா, தாய் மாமா நானு. எனக்கே இந்த மகளை தொடுவதற்கு இதுதான் ஃப்ரீடம். அதை தாண்டி போகக்கூடாது, போக அனுமதிக்க கூடாது. கேர்ள்ஸ், உன்னை குட் டச் பேட் டச்ன்னு கேள்விப்பட்டுக்கிறீங்கல்ல? என்ன கேட்டீங்கன்னா குட் டச் கூட வேணாம், எந்த குட் டச்சும் வேணாம்.
ஒருத்தன் உன்னை தொட அனுமதிக்க கூடாது. Don't allow somebody to touch you. நெருப்பா இருக்கணும், நீ நெருப்பா இருக்கணும், ஃபயரா இருக்கணும். 4 பாய்ஸ் பேசிக்கூடாது, அதுவா ஈஸிடா அப்படின்னு பேர் எடுக்க கூடாது. சீரியஸான விஷயம் இது. உன்னோட ஃப்ரீடம் லெவல், நீ கை நீட்டுமா, நீ நீட்டு கைய, இதோ இதுதான் டிஸ்டன்ஸ். அது என்ன கன்றா வீணாக்கட்டும், இதோ இதுதான் டிஸ்டன்ஸ். திஸ் இஸ் த திஸ் மச். இவ்வளவு கிட்ட தான் போக முடியும், இவ்வளவு கிட்ட தான் அனுமதிக்கணும். கல்யாணத்துக்கு முன்னால எவ்வளோ நல்லவனாக்கட்டும், அப்படியே தேவதூதனா கொடுக்கட்டும், யாரா கொடுக்கட்டும், let him be the angel of the Lord. தேவதூதனா கொடுக்கட்டும், கிட்ட அனுமதிச்சனா அவன் பிசாசின் புள்ளியா மாறிடுவான். அவங்களுக்கு மட்டும் இல்ல, இவங்களுக்கு கூட, உங்களுக்கு கூட. ஒரு 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 பெண் பிள்ளையோட பழகுற தூரம் இவ்வளவுதான். This should be the distance. ஒன்ஸ் வாழ்க்கையில ஒரே ஒரு முறை ஒருத்தன் உன்னை நெருங்கி தொட அனுமதிச்சுட்டா முடிஞ்சிருச்சு. உன்னுடைய என்ன சொல்றது, வரம் போச்சு, உன்னுடைய பரிசுத்தம் போச்சு, உன்னுடைய பேரு போச்சு, உன்னுடைய தவம் போச்சு. மற்ற எந்த, அதை தாண்டி தான் மற்றதெல்லாம். சுயமரியாதை நமக்கு ரொம்ப முக்கியம், சுயமரியாதை முக்கியம். ப்ரொபோஸ் பண்றான்ட்டு எவனா பூக்கு தூக்கின்னு வரானுங்க, 4 பூ வச்சுன்னு அவன் பாக்கெட்ல, காலையில ஒருத்தருக்கு, மத்தியானம் ஒருத்தருக்கு, சாயந்தரம் ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கு. அது உன்னோட வச்சுக்கப்பான்னு சொல்லணும். சொல்ற தைரியம் இருக்கணும். யூ மஸ்ட் நோ டு ரிஜெக்ட். எங்க ஜாஷுவா சொல்லுவாரு, ரிஜெக்ட் சின். ஹேட் சின் கூட இல்ல, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அதை ரிஜெக்ட் பண்ணிடணும். அப்ளிகேஷனே கன்சிடர் பண்ணக்கூடாது. ரிஜெக்ட் சின். எப்போ உன்னுடைய உரிமையின் அளவு, உன்னுடைய சுதந்திரத்தின் அளவு இந்த இவ்வளவு தொல்லுக்கு இருக்குதோ, யூ ஆர் சேஃப். அவ்வளவு தூரத்துல இருந்தா தான் நீ பாதுகாப்பாக்குற. பக்கத்துல அனுமதிச்சுட்டா யூ ஆர் நாட் சேஃப் எனிமோர். நீ பாதுகாப்பா இல்லை. பட் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். யூ நீட் டு கீப் அ ஃபுல் ஸ்டாப் ஃபார் எவ்ரிதிங். ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஆண் பிள்ளைகளுக்கு. தேங்க்யூ. இந்த லிஸ்டில் இருக்குது பாரு, நமக்கும் சரீரத்தில் செய்யக்கூடிய பாவங்கள், விபச்சாரம், வேசிதனம், அசுத்தம், காமவிகாரம், இவைகளை செய்ய மாட்டான்னு என்ன பண்ணணும், ப்ராமிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் 20ஆம் வசனம், 20ஆம் வசனம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், இதெல்லாம் நம்ம மைண்ட்ல, சிந்தையிலும் நம்முடைய நடவடிக்கையிலும் செய்கிற பாவங்கள். விக்கிரக ஆராதனைக்கு போகக்கூடாது, சிலை வழிபாட்டுக்கு போகக்கூடாது. அடுத்து பில்லி சூன்யம், மந்திர கட்டுக போகக்கூடாது. எனிமிட்டி, பகைகள், ஃப்ரெண்ட்ஸ்ல 4 பேரை சேர்த்துன்னு போய் ஒருத்தனை அடிக்கூடாது. இல்ல என்ன இன்னைக்கு பிரச்சனை? இன்னைக்கு என்ன பிரச்சனை? இங்க ஒரு கேங்கு, அங்க ஒரு கேங்கு, இல்ல காலேஜ்ல, ஸ்கூல்ல. எங்க ஃப்ரெண்டு மேல கை வச்சுக்கிறாங்க, வாடா மச்சான் போலாம்.
அதெல்லாம் வேணாம். பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், ஜாதி, உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, இவைகள் கூடாது. இவைகள் எல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். கிறிஸ்துவுக்குள் வேறு ஒன்ற இவைகள் உதவி செய்யாது. இவைகள் எது ஒண்ணு ஒட்டினாலும் வேறு கிறிஸ்துவுக்குள் இல்லைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 21ஆம் வசனம். பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். இந்த லாஸ்ட் ரெண்டும் மட்டும் கொஞ்சம் நிறுத்தலாம். வெறிகள், களியாட்டுகள் வேற லிஸ்ட். பொறாமைகள், கொலைகள் ப்ரீவியஸ் லிஸ்ட். பொறாமை படக்கூடாது. ஒருத்தரோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படக்கூடாது. இப்போ கொலைகள், எக்ஸ்ட்ரீம் கொலை பண்றதுக்கெல்லாம் திட்டம் போடக்கூடாது. இப்பெல்லாம் கொலை பண்ணிட்டு தப்பிச்சுக்கவே முடியாது. எப்படின்னா கண்டுபிடிச்சு ஜெயில போட்டுருவாங்க. 14 வருஷம். எத்தனை வருஷம்? 14 வருஷம். 18 வயசுக்கு ரப்பு பிடிச்சி ஜெயில போட்டாங்கன்னு வச்சுக்க. கொலை பண்ணிட்ட, 18 வயசுல ஜெயில போட்டாங்க. 14 வருஷம். 18ம் 14ம் 32. 32க்கு அப்புறம் வெளியே வந்து என்ன வாழ போற நீ? 32க்கு பிறகு ஜெயில இருந்து வெளியே வந்து என்ன வாழ போற? நல்லா கேளுங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தன்றதுனால உனக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, கல்யாணம் ஆகாது. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தன்றதுனால உனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க, வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியாது. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தன்றதுனால சமுதாயத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒதுக்கி வைக்குவாங்க. கொலைக்காரன் அவன் உங்ககிட்ட வந்து நண்பான்னு பழகிறதுக்கு பயப்படுவாங்க. எஃபெக்ட் இதெல்லாம். கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனா எஃபெக்ட் இதெல்லாம். நேத்து கூட பார்த்தேன்ல எஃபெக்ட். வழி அருகே விழுந்த விதை. எஃபெக்ட் என்ன? ஆகாயத்து பறவைகள் பச்சித்து போட்டது. ஆமா தானே? கற்பாறையின் மேல விழுந்த விதை. எஃபெக்ட் என்ன? வெயில் பட்டதும் காஞ்சு போயிருச்சு. முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதை. எஃபெக்ட் என்ன? முள்ளுங்க அதை வளராதபடி தடுத்துருச்சு. நேற்று பார்த்தல அதே மாதிரி தான் கொலையினுடைய எஃபெக்ட். நெக்ஸ்ட் வெறிகள். ரொம்ப முக்கியம். இதுதான் என் டாபிக். வைடர்ல இருந்து எத்தனை வந்து இங்க நிறுத்திட்டேன். ஓகே, வெறிகள்ல என்னென்ன வருது? எதெல்லாம் நமக்கு வெறி ஏத்துது? எதெல்லாம் சாப்பிட்டா வெறி வரும்? கரியா? ஓகே, தெரியுது இல்ல இது என்னன்னு? தெரியுது இல்ல? அது இங்க ஒருத்தர் எடுத்துட்டு இங்க பேக்கிங். சிலர் மூக்குல இல்ல, சிலர் பாட்டிலா, வேறு சிலர் அப்புறம் ஒரு பார்வை வருது பாரு. அத்தனையும் வெறிகள். ட்ரக்ஸ் பத்தி கொஞ்சம் பேச விரும்புறேன். நல்லா ஹெல்த்தியான ஒரு வாலிப தம்பி வா. ஹெல்த்தியான பால் வா, சீக்கிரம் வா. மெல்லிசா சின்னதாக்கிற ஒரு தம்பி வா. நீ வா, நீ தான் வா, பரவாயில்ல. நீ இந்த பக்கம் நில்ல. ஓகே, இப்போ ட்ரக்ஸ், போதை பொருள் இந்த மாதிரியான எஃபெக்ட சரீரத்துல ஏற்படுத்துறதுன்றத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன்.
அவங்க தானா புரிஞ்சுக்குவாங்க. ஓகே. ஒரு மனுஷன் 70 ஆண்டுகள் பைபிள் பிரகாரம் வாழ இந்த உலகத்துல அனுப்பப்படுகிறான். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் சொல்லுங்க 70 வருஷம். நல்லா சாப்பிட்டா பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். அந்த 10 வருஷங்கிறது பாரு, அதுக்குள்ள வருத்தமும் சஞ்சலமே தான். பல்லு போயிடும், சாப்பாடு ஜீரணம் ஆகாது, கண்ணு சரியா தெரியாது, கண்ணாடி போடணும், காது கேட்காது, செவிடு மிஷின் போட்டுக்கணும், நடக்க முடியாது, கோல் வச்சுக்கணும், இப்படி நிறைய எஃபெக்டுங்க இருக்குது. இது எந்த போதை பொருளும் சாப்பிடாம முதுமையை அடைகிறவனுக்கே இந்த நிலைமை. இந்த போதை பொருள், குறிப்பா கஞ்சா, என்னது சொல்லுங்க, கஞ்சா மாத்திரை என்னமோக்குது, நமக்கு பேரே தெரில, விடுங்க, என்னமோக்குது. அத சாப்பிடுறவங்க என்ன ஆகுது, நரம்பெல்லாம் தளர்ச்சி அடைந்து இருக்கிற பலமெல்லாம் போயிட்டு 35 வயசுல தாத்தாவை விட மோசமாயிடுறான். 35 வயசுல, 26 வயசுல, 22 வயசுல இவருக்கு கஞ்சா அடிக்கிற பழக்கம் வந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங்ல அப்பா அம்மா யாருக்கும் தெரியாது, எப்பவுமே மச்சு பார்த்துன்னு உக்காந்துப்பான். என் புள்ள ரொம்ப சைலண்ட் ஆயிடுச்சு, அப்பா அம்மாவுக்கு எங்கும் போறது இல்ல, எங்கும் போறது இல்ல, ஆனா இழுத்துட்டு வந்துட்டுக்கிறான். என்னத்த சொல்லுங்க, கஞ்சாவை வீட்டிலே இருக்கிறானே அப்படின்ட்டு ஒரு பொண்ணை பார்த்து என்ன பண்ணி வச்சிட்டாங்க, கல்யாணம் வேற பண்ணி வச்சிட்டாங்க. ஆத்திர அவசரத்துல 1-2 குழந்தைங்க கூட பிறந்துச்சு. 33 வயசுல ஐயா காலி. 33 வயசுல போங்க, திரும்பி கூப்பிடுறோம் அப்புறம் வாங்க. 33 வயசுல போயிடுச்சு உலகத்தை விட்டு. ஏன்? கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷத்துல பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிச்சு அவன் என்ன பண்றான்னு, போதை பொருளுக்கு அடிமையாக்குறான்னு. யாருக்கு தெரிஞ்சிச்சு? மனைவி. அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்குள்ள 2 பசங்க பிறந்துட்டாங்க. அவருக்கு 33 வயசு, அந்த மனைவிக்கு 30 வயசு. 10 வயசுல 2 பசங்க. திடீர்னு ஒரு நாள் தூங்குனவன் ஏஞ்சிக்கவே இல்லை. என்னன்னா உள்ளக்கிற நரம்பெல்லாம் என்ன ஆயிட்டு இருக்குது, செத்து போயிட்டு இருக்குது. பாய்சன் அது, ஸ்லோ பாய்சன் அது, ஸ்லோ பாய்சன் அது. கஞ்சா ஸ்லோ பாய்சன். ஆமா, ஸ்லோ பாய்சன் அது. 70 வயசு வாழ வேண்டியவன் 33 வயசுல செத்துட்டான். அவன் செத்தா போறான், அவனை நம்பி கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு, அவனுக்கு பிறந்த 2 பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எப்படி, அவங்க எப்படி வாழ்வாங்க? அடுத்து நம்மளுக்கு எல்லாம் நம்மள கொஞ்சம் பாருங்க, வாலிய பசங்களாம் நம்மள கொஞ்சம் பாருங்க. கெத்தா கருதுதான் நம்மளுக்கு மரியாதை. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? எப்படிக்கணும் நம்ம ஹெல்த்தியா? எப்படி நேற்று ஸ்போர்ட்ஸ் பத்தி பார்த்தான்ல, எப்படி ஹெல்த்தியா நல்லா ஓடி ஆடின்னு இருந்தா தான் மரியாதை. உதாரணத்துக்கு நான் இப்போ இப்படி நடந்து வரேன் நினைச்சுக்கோங்க, கிளாஸ் எடுக்கும், இப்படி வரேன், நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப் ஜோரா எடுக்க முடியாது, அப்படியே தள்ளாடின்னு வரேன். அன்பு பிள்ளைகளே, உங்களோடு நான் இன்றைக்கு ஹெல்த் பத்தி பேச போறேன். ஆரோக்கியசாமி நான் என்ன சொல்லுவீங்க? நீ ஏன் ஹெல்த் பத்தி பேச போற அப்படின்னு கேட்குவீங்கல்ல? கேட்குவீங்களா மாட்டீங்களா? கேட்பீங்க. இப்ப நம்ம நல்ல பிசிக்கோட நல்ல சுகத்தோட இருக்கிறவர்லாம் தான் நம்மளுக்கு மரியாதை. அப்ப நம்ம செயலால சுகத்தை கெடுத்துக்க கூடாது. எந்த செயலால? அந்த வெறிகள் செயலால. நம்ம சுகத்தை கெடுத்துக்க கூடாது, நம்ம ஆயுசை குறைச்சிக்க கூடாது, நம்ம மரியாதையை குறைச்சிக்க கூடாது.
நாங்க இருக்கிறப்போ குடிப்பழக்கம் ஒண்ணுதான் போதை பொருள். நாங்க வாலிபர்களா இருந்த போது அதிகப்படியா சிகரெட் பிடிக்கிறதும் தண்ணி தான். இப்ப என்னன்னா வந்துட்டுக்குது பாருங்க. ஐயோ எப்பா, என்னன்னே சொல்ல தரல. காளான் கூடவா? ஐயோ ஐயோ, பெட்ரோல் உறிஞ்சின்னுக்கிறானுங்க. அது காணுமே இருக்குதா? அது கொக்கைன். ஐயோயோ ஐயோயோ, வேணாம் விடுப்பா. இது தெரிஞ்சுக்கிறதுக்கே நான் ஆசைப்படல, விடுப்பா. இன்னைக்கு கவனிங்க, வாலிய பிள்ளைங்கலாம் என்ன பாருங்க, கொஞ்ச நேரம் கேர்ள்ஸ் மறந்துடுங்க. என்ன கொஞ்சம் பாருங்க, நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு நல்லா ஒழுங்கா நடக்கிறவங்களுக்கே சமுதாயத்துல மரியாதை இல்லை. புரியுதா? என்ன இல்ல? மரியாதை இல்லை. ஒழுங்கா அந்த மாதிரி ஷார்ட்டா முடி வெட்டிக்கின்னு இருந்தா காட்டான்றாங்க. ஆமா தானே? இடுப்புக்கு கீழியும் வயிற்றுக்கு மேலேயும் பேண்ட் போடணும். ஜட்டி பிராண்டு தெரணும் எல்லாருக்கும். இல்ல காதுக்கு கம்மல் போட்டுக்கணும். முடி நீட்டா வளர்த்துக்கணும். பின்னால இருந்து பார்த்தா ஆனா பெண்ணான்னு தெரியக்கூடாது. ரக்கட் பாய் அப்படிதானே? நல்ல பேண்ட் வாங்கி கிழிச்சுக்கணும். அத்தை எங்க காலத்துல எல்லாம் அது போய் கொளுத்திடுவோம். கிழிஞ்சிட்ட பேண்ட் அத்தை வாங்கி போட்டுன்னு வரும். டான் ஜீன்ஸ். ஏன்னா அங்கங்க காத்து உள்ள போனோம். துணி அப்படி. இது என்ன மாதிரி வேட்டி கட்டுங்க, ஒரு பிரச்சனை இல்லை. எங்க போயின்னுக்கிறோம் நம்ம? நல்லா ஒழுங்கா படிச்சு வேலைக்கு போய் ஒரு நல்ல இதுல இருக்கிறவனுக்கே மரியாதை இல்லை. பாதியில படிப்பை நிறுத்திட்டு போதை பொருளுக்கு அடிமை ஆயிட்டு குடிச்சிட்டு தள்ளாடி நடந்துக்குன்னு நரம்பு பலவீனம், நர்வ் வீக்னஸ், இல்ல நடக்க முடியாத 4 பேர் கைப்பிடிச்சுன்னு தூக்கி நிட்டுன்னு வர்றது 32 வயசுல. உனக்கு எங்க எதிர்காலம்? எதுவும் நடக்கிறதுக்கு முன்னால சொல்றேன், பிஃபோர் டேமேஜ் இஸ் டன் பி கேர்ஃபுல். அது என்னன்னு டேஸ்ட் பண்ணியே பார்க்காத. இன்னைக்கு வரலாம் சிகரெட் தான் என்ன மாதிரி ஃபீலிங் இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. குடிச்சா எப்படி போதை ஏறும்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் ரொம்ப பரிசுத்தம் காட்டுறதுக்கு இத சொல்லல, ஒரு தவம். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க 3 பேர் கிருஷ்ணகிரிக்கு போனோம், வீட்டுக்கு தெரியாத, சினிமா பார்க்கறதுக்கு. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க தான், ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ் படிச்சிருந்தவனுங்க. அவனுங்க அங்க கத்துனுக்கிறானுங்க என்னத்துக்கு? பீர் குடிக்கும். அவங்க 2 பேரு எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. நான் காலேஜ் படிக்கிறேன், அவங்க ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ் படிக்கிறாங்க. நாங்க 3 பேரும் போறோம் கிருஷ்ணகிரிக்கு. பஸ்ல போய் இறங்கணும். ஒருத்தன் போயிட்டு இது வரேன் அப்படின்ட்டு பஸ் ஸ்டாண்ட்ல என்ன விட்டுட்டு 2 பேரும் 2 கடைக்கு போனோம். ஒருத்தன் போய் பிரியாணி அதெல்லாம் வாங்கிட்டு வந்தான். இன்னொருத்தன் போய் பாட்டில் பேக்ல மாட்டு நேரா கிருஷ்ணகிரி டேம் கிட்ட போனோம். அங்க ஒரு கார்டன் இருக்குது. அந்த கார்டன்ல உட்காந்தோம். உடனே 2 பேரும் இப்போ ப்ராமிஸ் பண்ணலாம். 3 பேரும் ப்ராமிஸ். என்னதான் இப்போ கிருஷ்ணகிரியில என்ன நடக்குதோ அத நம்ம வெளியே போய் சொல்லக்கூடாது, ப்ராமிஸ். நானும் சரிப்பா ப்ராமிஸ் சொன்னேன். எல்லாம் முடிஞ்சிச்சு. பின்னால இருந்து எடுக்கிறார் பாட்டில, 3 பீர் பாட்டில். என்னடா இது அப்படின்னு. என்னடா இது? என்னடா யாரு பாக்குறாங்க? குடிச்சு பாரு. குடிச்சிட்டு இங்கேயே ஒரு 2 ஹவர் 10 நின்று அப்புறம் போய் சினிமா பார்த்துட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போயிடலாம். பீர் பாட்டில் இது குடிக்க 80 கிலோமீட்டர் கிருஷ்ணகிரி தாண்டி போனோம்.
அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயே எனக்கு வெறுப்பு. ஏன்னா ஆண்டவருடைய பக்தி வைராக்கியமான ஒரு சபையில இருந்துட்டேன்னா, வளர்ந்துட்டேன்னா, நான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க குடிங்க, நீங்க குடிச்சிங்க, நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, மூஞ்சி தூக்கி வச்சுனே கேஜிஎஃப்க்கு வந்தோம், பிரியாணி சாப்பிட்டோம், சினிமா பார்த்தோம், பஸ் ஏறணும், வீட்டுக்கு வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கின பிறகு பை கூட சொல்லலாம் அவனுங்க 2 பேரும். அதுக்கப்புறம் நண்பர்கள் தான். ஆனா நான் அவனுங்க 2 பேரும் பீர் குடிச்சாங்கன்னு அவங்க பேரை சொல்லி யாருக்கிட்டையுமே சொல்லல. இன்னைக்கு கூட இந்த பாடத்துக்காக சொல்றேன். யாருன்னு உங்களுக்கு தெரியாது, என்ன ட்ரை பண்ணாலும் தெரியாது. கிட்டத்தட்ட 15 பேர் ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ் அவங்க கூட வச்சவங்க. அதுல எந்த 2 பேர்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? கெஸ் பண்ணி பார்த்தா கூட கண்டுபிடிக்க முடியாது. கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணோம். ஆனா உங்களுக்கு பெரிய வச்சனமாத்த சொல்றேன், தகாது. சும்மா கூட டேஸ்ட் பண்ணி பார்க்க கூடாது. சும்மா கொஞ்சம் அது எப்படி இருக்கும் கார்க்குள்ள குடிச்சு பார்க்கலாம் கூடாது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். Know ye not you are the temple of the Lord? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? And you know you are the temple of God. உங்களுக்கு தெரியும் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். வெறிகள் கூடாது, ட்ரக்ஸ் கூடவே கூடாது, அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வேணாம். 100 ஆக்சிடென்ட்ல 33 ஆக்சிடென்ட் எதனால நடக்குதான்? ட்ரக்ஸால. 2 வீலர்ல வேகமா போய் விட்டாரு. எதுல? பேரிகேட்ல. ஸ்பாட் டெட் பாடி எத்தனை போய் என்ன பண்ணாங்க? போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. பண்ணி பார்த்தா என்ன இருக்குது? அதுல ட்ரக்ஸ் இருக்குது. பிளட் சாம்பிள் என்ன இருக்குது? ட்ரக்ஸ் இருக்குது. போதை பொருள்ல சாப்பிட்டதுனால ஆக்சிடென்ட். அவன் செத்தா பரவாயில்ல, அப்பாவி ஒருத்தன் பாவம் ரோட்ல ஓரத்துல நடந்து போயின்னுக்கிறான். இவன் போய் வண்டியை யார் மேல விட்டான்? அந்த அப்பாவி மேல விட்டான், அவனும் செத்துட்டான். அவன் குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது? ப்ராமிஸ் பண்ணோம் இன்னைக்கு, என் வாழ்நாள்ல நான் அத்தை டேஸ்ட் பண்ணவே மாட்டேன். பண்ணுவீங்களா? வெளியே ப்ராமிஸ் பண்ண மாட்டேன். ப்ராமிஸ் பண்ண மாட்டியா? டேஸ்ட் பண்ண மாட்டியா? ஓகே. லாஸ்ட், களியாட்டுகள், சினிமா. இதனுடைய எஃபெக்டுக்கு இது கொடுமையானது. அதுலயும் தமிழ்நாடு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தியாகராஜ பாகவதர் தொடங்கி இப்ப இருக்கிற விஜய் வரையிலும் காலத்துக்கு யார் பின்னாலேயே சுத்துனீங்க? நடிகர்கள் பின்னாலேயே. சொல்லட்டுமா வரிசையா? தியாகராஜ பாகவதர், கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன், எம்ஜிஆர், ஜெமினி கணேசன், சிவாஜி கணேசன், கமலாசன், ரஜினிகாந்த் தலைவர். ஃபர்ஸ்ட் தலைவர் அவர் தான், அப்புறமா தான் தலைவா. ரஜினிகாந்த், விஜய், அஜித், அப்படி வரிசையா வரிசையா. யார் பின்னால? சினிமா நடிகர்கள் பின்னால. சினிமா ஒரு பொழுதுபோக்கு. எப்படி ஆரம்பமாச்சு? நாடகக்கலை. என்னென்ன வகையான கலை இருக்கு தமிழ்ல? தமிழ் இலக்கியத்துல அல்லது திராவிட இலக்கியத்துல மயிலாட்டம், ஒயிலாட்டம், அப்போ பொய்க்கால் குதிரை சொல்லிடுவாங்க உங்களுக்கு, சிலம்பாட்டம், தப்பாட்டம், புலியாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம், இப்படி நிறைய கலைகள்.
பாடல், இசைத்தமிழ். இசைத்தமிழ்ல இயல், இசை, நாடகம், இது மூணுல நாடகத்திலிருந்து உருவானது தான் சினிமா. பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், பேச்சு போட்டி, நகைச்சுவை மன்றம்னு அதெல்லாம் பேச்சு, ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம். இப்படி எத்தனையோ கலைகள். அதுல கடைசியா போய் எங்க நின்னுச்சு? சினிமால. பொழுதுபோக்கு சாதனம் அது. இன்னைக்கு அது பிசினஸ். 500 கோடி பிசினஸ், 1000 கோடி பிசினஸ் அது. ஆமா, ஒரு சினிமா வெளியே வர்றதுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அதுல இன்வால்வ்டு. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பழைக்கிறாங்க. அதுல மாறுபட்ட கருத்து இல்ல. அதுல மாறுபட்ட கருத்து இல்ல. அவங்க பின்னால எதுக்கு போகணும்? நான் கண்டிப்பா நான் அரசியல் பேசல. நமக்கு அது தேவையில்லாத விஷயம். இங்க இருக்கிறதுனால களியாட்டுகள், சீரியல், கதை. How much time we spend in watching a movie or a cinema or a story or a serial? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் அதுல செலவிடுகிறோம்? இதெல்லாம் தப்பா? ஆமா, தப்பு தான். இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வேறொன்ற உதவி செய்யாதான். ஆமா, உதவி செய்ய. அப்ப எதுதான் உதவி செய்யும்? எதுதான் உதவி செய்யும்? அடுத்த வசனம் படிங்க. 22, 23, 24. ஆவியின் கனியம். கொஞ்சம் நிறுத்துங்க. ஆவியின் கனியம். ஆப்பிள் மாதிரி இருக்குதா இது? மாங்காய் வரையிலாமே. ஐம் நாட் குட். யாருன்னா இருக்கிறீங்களாப்பா? பழம் யாருன்னா ப்ளீஸ் கம். ஏதாவது ஒரு பழம் வரி, இனி ஒரு ஃப்ரூட் வரைஞ்சி, ஒரு மரம் வரைஞ்சி, வேறு வரி, மேல ஒரு ஃப்ரூட் வரி. குட். வரும். சூப்பர். பழம் ஒரு 2 பழம் போடு. ஒரே மரத்துல 2 ஒரே மாதிரி பழம் போடு. ஆப்பிள் ஆரஞ்சும் ஒரே மரத்துல போட்டுறாதன்ற. ஆப்பிள் மரமா? குட், தேங்க்யூ. சரி, இது கண்ணில் எது பளிச்சுன்னு படுது? ஆப்பிள் இல்ல, பழம், கனி. நம்ம வாழ்க்கையில ஒரு கனிகள் அல்ல, கனி, ஃப்ரூட்டு. ஆனா இந்த ஃப்ரூட்டு நிலையா இருக்கணும்னா, சத்துவமான ஃப்ரூட்டா இருக்கணும்னா எது முக்கியம்? ஃபர்ஸ்ட் அன்னைக்கே பார்த்தோம், வேறு. வேர்ல முன்னால ஒரு லிஸ்ட் போட்டோம் பார், லிஸ்ட் பார்த்தோம் பார். மாம்சத்தின் கிரியைகள்னு 3 வசனத்துல. அது எதனா இந்த வேர்ல இருந்துச்சுன்னா இது நல்லா இருக்காது. அதான் பாயிண்ட். விபச்சாரம், வேசிதனம், காம விகாரம், அசுத்தம் இருந்துச்சுன்னா இந்த ஃப்ரூட் நல்லா இருக்காது. அதான் பாயிண்ட். புரியுதா? ஓகே. இப்ப இந்த ஃப்ரூட், இந்த பழம் நல்ல பழமாக இருக்க வேண்டும், நல்ல கனியா இருக்க வேண்டும். இந்த அந்த பழத்துல என்னென்ன இருக்கும்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான
பிரமாணம் ஒன்றும் இல்லை. இப்போ கொஞ்சம் கவனிங்க. நம்ம வாழ்க்கையில அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட கனிகள் இருக்கணுமா அல்லது சண்டைகள், பொறாமைகள், மார்க்க பேதங்கள், அதாவது மாம்சத்தின் கிரியைகள் இருக்கணுமா? எது நல்லா இருக்கும்? எது நமக்கு நல்லது? கனி தந்து நீடோடி வாழுகிற மரமா இருக்க வேண்டுமா அல்லது நான் பட்ட மரம் அப்படின்னு புலம்பணுமா? ஒப்பாரி வச்சு அழுதுன்கணுமா அல்லது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணுமா? உங்க கையில தான் இருக்கிறது. இப்போ குறிப்பா வாலிப நாட்கள்ல தொடத்தகாதவைகளை தொடக்கூடாது, தீண்டத்தகாதவைகளை தீண்டக்கூடாது, ருசிக்கத்தகாதவைகளை ருசிக்க கூடாது, பார்க்கத்தகாதவைகளை பார்க்க கூடாது, கேட்கத்தகாதவைகளை கேட்க கூடாது, பேசத்தகாதவைகளை பேசக்கூடாது. பவுல் சொல்றாரு, எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எனக்கு தகுதியாய் இராதுன்னு எழுதுறாரு கொரிந்தியர்ல. எல்லாரும் முக்கா பேண்ட் போட்டுக்கிறாங்க, பாதி இங்க கிழிச்சிட்டு போட்டுக்கிறாங்க, இடுப்பு கீழே போட்டுக்கிறாங்க, எல்லாரும் போட்டுக்கிறாங்க. நான் போட்டா தப்பு இல்லை, ஆனா எனக்கு அது தகுதியா இருக்காது. எனக்கு அது தகுதியா இருக்காது. ரிஜெக்ட் பண்ண கத்துக்கணும். எல்லாரும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா போறாங்க, நான் மட்டும் உனக்கு வேணாம், அது உனக்கு தகுதி பத்தாது, தன்மானத்தை இழக்க நேரிடும், மரியாதை இழக்க நேரிடும், வேணாம். அந்த நாள் வரையில பொறுமையா காத்துன்னு, உனக்குன்னு ஒருத்தன் இல்லாமலா போயிடுவான், உனக்குன்னு ஒருத்தி கிடைக்காமலா போயிடுவா. கத்தர் கொடுத்ததா அது இருக்கும், சிறந்ததா இருக்கும். த பெஸ்ட் எதெல்லாம் கத்தர் கொடுக்கிறாரோ அது சிறந்ததா இருக்கும். ஷுவர், நான் சொல்றது உண்மை. கர்த்தர் கொடுக்கிற எதுவாயினும் அது சிறந்ததா இருக்கும். உனக்கு தெரியாது எது சிறந்ததுன்னு, உனக்கு தெரியாது. ஆண்டவர் கொடுக்கிறது தான் சிறந்ததா இருக்கும். அருமையான வாலிப பிள்ளைங்களே, உங்க வாலிபத்தை, உங்க டைம, உங்க எனர்ஜிய, உங்க சத்துவத்தை, உங்க பரிசுத்தத்தை வீணடிச்சிடாதீங்க. Now, Aldrich, I want you to take over. Next 10 minutes, please come. என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். Now, சின்ன